ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிராரத்த கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வாய்தா தராத ஒரே பிரபஞ்சம் இந்த உலகம் தான். ஒரு நிமிஷம் கூட கிடையாது, நோ எக்ஸம்ஷன். ஒரு நிமிஷம் கூட. அது நானும் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், இந்த நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கும் பொருந்தும். சித்தனுக்கு மட்டும் பொருந்தாது. சித்தர்கள் ஞானிகளுக்கு அடியார்களுக்கு பொருந்தாது. அவர்கள் எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் இந்த உடம்பை போக்கிக்கொள்ளும். அதுதான் சித்தன். சித்தமலம் அறிவித்து நீங்கள் சிவமாக மாறினீங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அவங்க கையில், யார் அங்கேருந்து அனுப்புவார் யமதர்மராஜா, சார் இந்த டைம் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த ஆப்ஷனில் போகலாம். அப்படியா, 4 ஆப்ஷன் இருக்குதா, 2029 எனக்கு பிடிச்ச நாளில் நான் வந்து போய்க்கிறேன், எத்தனை மணி, அது நீங்கள் சாட்சியம் பண்ணிங்க. யாருக்காக? சித்தர்களுக்கு மட்டும், ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த யோகிதை. நமக்கெல்லாம் அவன் எப்போ சொல்கிறானோ அந்த டயம்தான். நாளைக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகி 4 மாதம்தான் ஆச்சு, வயிற்றில் புள்ள இருக்குது, அது இது வீடு, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு உண்டு, ஒரே ஒரு இதுக்கு, நீங்கள் சிவப்பணியை செய்ய வந்துட்டீங்கன்னா அந்த சிவப்பணிகளை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டால் அந்த சிவப்பணி முடிகிற வரையிலும் யமதர்மராஜா உங்களை தொடவே மாட்டான். இது சத்தியம். அந்த சிவப்பணி முடிகிற வரைக்கும், ஒரு முற்றோதலோ, ஒரு உழவார பணியோ, ஒரு சிவபூஜையோ, அப்போ நீங்கள் முடிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா அவன் தொட மாட்டான். அப்படியும் உயிர் போகிற நிலைமை வந்தால் சிவகணங்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்து அழைத்து கொண்டு போகும். சிவகணங்கள்